தமிழ்நாடு 24 நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. பாபநாசத்தில் புதிதாக முதன்முறையாக 12 அடியில் அமைக்கப்பட்ட முருகன் சிலைக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற சாமி தரிசனம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் படுகை புதுத்தேரு அரசலாற்றங்கரை அரச மரத்தடியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ பால ஆஞ்சநேயர், புதிதாக அமைக்கப்பட்ட 12 அடி முருகன் உள்ளிட்ட பரிகார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு திருப்பணிகள் நடைபெற்று யாகசாலையில் 3 கால பூஜையுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் வாஸ்து சாந்தி, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திரு கைலாய வாத்தியங்கள், மேலதாளங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் கலசங்களை சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். அதனைத் தொடர்ந்து பாபநாசம் ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ பால ஆஞ்சநேயர், முருகன், வள்ளி, தெய்வ யானை, நரசிம்மமூர்த்தி, மாரியம்மன் மற்றும் நவ கிரகங்கள், 12 அடி உயர் அரச வேலன் முருகன் ஆய சுவாமிகளுக்கும் ராஜகோபுரத்தின் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழாவில் பாபநாசம், படுகை புதுத்தெரு நாட்டாமைகள், கிராமவாசிகள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.